ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் ஊரில் தான் வந்து க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். ஏன்னா ஊரில் தான் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஊர்லேயே நான் க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த முந்திரி, அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பயிறு வகைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பு சேமியா இது, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூஸ், சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆஃப் தி ரேட்டு தான் போடுவாங்க. இதுவே நான் சென்னையில் வாங்கினேன்னா எம்ஆர்பி ரேட்டு தான் போடுவாங்க. ஸோ அதனால தான் நான் ஊர்லேயே வாங்கிட்டு வர்றது. எனக்கு வந்து ஊரில் வாங்குறத விட இங்கே வாங்குறது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தோணும். ஸோ அதனால தான் நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஆகிற மாதிரி க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஊரில் வந்து ஒரு 2000 ருப்பீஸ்க்கு வந்து நம்மளுக்கு க்ராசரி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் நமக்கு வந்து எப்படியும் அது வந்து 4000 ருப்பீஸ் ஆகிடுது. அதே க்ராசரிஸ் 4000 ருப்பீஸ் ஆகிடுது. ஸோ அதனால் எப்போ ஊருக்கு போனாலும் நான் தேவையான க்ராசரிஸ் எல்லாமே நான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். ஈவன் ரைஸ் கூட நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.